ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அஷா யூடியூப் சேனல். இன்றைக்கி என்ன விளாக் சொல்லி பார்த்தா, இன்றைக்கி ஒரு சூப்பரான ஒரு மூமெண்ட்டு. ஃப்ரெண்டோட மேரேஜ் இன்வைட் பண்ணியிருந்தாங்க. ஸோ அது கிளம்பியாச்சு. 1 வீக் பிஃபோராக வந்து டிக்கெட்டும் நாங்கள் போட்டாச்சு ஆன்லைனில். டிக்கெட்டோடது ட்ரெயினில் போகிற மாதிரி ட்ராவல் பண்ணுறதுக்கு. அதனால் நாங்கள் கிளம்பிட்டோம். 2:30 போல் ட்ரெயினோட டைமிங்க்கு. நாங்கள் வீட்டில் ஒரு 1 o'clock போல் கிளம்பிட்டோம். கிளம்புனதுக்கப்புறம் நாங்கள் பார்த்தோம் ஆட்டோ பிடிக்கலான்னு சொல்லி. ஆட்டோ எதுவுமே இல்லை. எல்லாம் லன்ச் டைம்னால் வந்து பிஸியாக இருந்தாங்க. அதுக்கப்புறம் வந்து ஒரு வேளை நாங்கள் ஆட்டோ பிடிச்சாச்சு. பிடிச்சதுக்கப்புறம் உட்காந்துட்டுருக்கு நாங்கள் போயிட்டோம். அதுவும் இல்லாமல் லோக்கலில் நம்ம சென்ட்ரல் போகிறதுக்கே அமௌண்ட்டும் கொஞ்சம் அதிகமாக கேட்குறாங்க ஃப்ரெண்ட்ஸ். சரி என்ன பண்ணுற, டைம் மிஸ் ஆகிடுமே சொல்லி நாங்கள் என்ன பண்ணோம், சரின்னு சொல்லி கிளம்பியாச்சு. அந்த ஃபைனலி ரீச் ஆகிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சென்ட்ரலில். ரொம்ப நாள் கழித்து இப்போ தான் வந்து நான் ட்ரெயினில் இந்த மாதிரி போகிற அனுபவம். ஏன்னா 5 years பேக்கே நான் வந்து ஃபேமிலி டூராக போயிருந்தோம். அது வந்து நம்ம தாஜ்மஹால், ஆக்ரா, டெல்லி, பாம்பே அந்த மாதிரி விசிட் பண்ணியிருந்தோம். ஸோ அப்போது வந்து நாங்கள் சென்ட்ரலில் தான் ஏறணும். ஸோ அந்த ஒரு மூமெண்ட் வந்து எனக்கு ஒரு ஞாபகம் வருது. அந்த 5 years பேக் நாங்கள் போனது ஃபேமிலியோட. ஸோ அது செம்ம ஃபன்னாக இருந்துச்சு. அதுவும் இல்லாமல் செம்ம ஒரு வைப்பாக இருந்துச்சு. நல்லா என்ஜாய் பண்ணோம். அது 5 years பேக். அந்த வீடியோ போட முடியாது. ஏன்னா அப்போது வந்து மொபைல்லாம் அவ்வளோ இல்லை. யூடியூப்பும் அவ்வளோ ஃபேமஸ் ஆகல ஃப்ரெண்ட்ஸ். ஒரு வழியாக நாங்கள் வந்துட்டோம் உள்ளே. வந்தோடனே பிளாட்ஃபார்ம் நம்பர் 11 சொன்னாங்க. சரி 11ல் போய் உள்ளே போய் பார்த்தா அது வந்து கோயம்புத்தூரோட ட்ரெயின் சொல்லியிருந்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்து நாங்கள் இறங்கி அதுக்கப்புறம் திருப்பதியோட வண்டியை பிடிச்சிட்டோம். பிடிச்சதுக்கப்புறம் நம்ம சீட் நம்ம தேடி கண்டுபிடிச்சி உட்காந்துட்டோம். அதுக்கப்புறம் கரெக்டாக ட்ரெயின் வந்து 2:25க்கு கரெக்டாக ட்ரெயின் எடுத்தாங்க. அதுக்கப்புறம் கிளம்பியாச்சு. ஸ்நாக்ஸ் வாங்கினது, அதுக்கப்புறம் ட்ரெயின் மூவ் ஆனதுக்கப்புறம் நாங்கள் வந்து ஓப்பன் பண்ணி சாப்பிட்டோம். அது ஒரு செம்ம ஒரு என்ஜாய் இருந்துச்சு. அது பழைய ஞாபகம்லாம் வந்துச்சு எனக்கும். ஸோ அது நல்லா ஒரு இடையிலே உரசும் பூனையாய் வாழ்க்கை போதும் அழடா, எதிர்காணும் யாவுமே தீண்ட தூண்டும் அழகா. நானே நானாயிருப்பேன், நாளில் பூராய் வசிப்பேன், போலே வாழ்ந்தே சலிக்கும் வாழ்வை மறுக்கிறேன். வாகாய் வாகாய் வாழ்கிறேன், வாகாய் வாகாய் ஆகிறேன். காற்றோடு வல்லூர் தான் போகுதே, பாதை இல்லாமலே அழகாய் நிகழே அதுவாய், நீரின் ஆழத்தில் போகின்ற கல் போலவே ஓசையெல்லாம் துறந்தே காண்கின்ற காட்சிக்குள் நான் மூழ்கினேன். திமிலேறி காலை மேல் தூங்கும் காகமாய் பூமி மீது இருப்பேன், புவி போகும் போக்கில் கை கோர்த்து நானும் நடப்பேன். ஏதோ ஏகம் எழுதே, ஆழம் தருதே, தாய் போல் வாழும் கனவே யாரோ பாடுதே. ஆரோ ஆரீராரிரோ, ஆரோ ஆரீராரிரோ. ஃப்ரெண்ட்ஸ் ஃபைனலாக நம்ம வந்து திருப்பதிக்கு வந்தாச்சு. 6 o'clock போல் வந்துட்டோம். நம்ம வரும்போது நல்ல நேச்சுரல்ஸ்லாம் நல்லா நாங்கள் என்ஜாய் பண்ணிட்டு வந்தோம். நல்லா சூப்பராக என்ஜாய் பண்ணிட்டு வந்தோம் நாங்கள். அதுவும் இல்லாமல் எனக்கு வந்து அப்புறம் வந்து நாங்கள் பிளாட்ஃபார்ம் எப்படின்னு சொல்லி பார்த்துட்டு அப்புறம் அந்த சப்வே எக்ஸ்ட்ரேட்டர் மேலே ஏறி நாங்கள் எக்ஸிட் ஆகிட்டோம். A few moments later. பிளாட்ஃபார்ம்லேருந்து வெளியே வந்ததுக்கப்புறம் ஃப்ரெண்டுக்கு கால் பண்ணதுக்கப்புறம் ஆட்டோக்காரன்ட்ட கொடுக்க சொன்னாங்க. எனக்கு அந்த லாங்குவேஜும் புரியல எங்களுக்கு. அவங்க தான் பேசுனதுக்கப்புறம் சரின்னு சொல்லி நான் கிளம்பியாச்சு. கிளம்புனதுக்கப்புறம் ஒரு 1 hour ட்ராவல் இருந்துச்சு. அதுக்கப்புறம் ரூட்டும் வந்து ரொம்ப ஹெவியாக இருந்துச்சு. அதுவும் இல்லாமல் வந்து அடிச்சு போட்டாலும் யாரும் வர மாட்டாங்க அந்த மாதிரி இருந்துச்சு. ஸ்ட்ரீட் லைட் கூட ஒன்றும் இல்லை. எங்களுக்கு கொஞ்சம் பதட்டத்தன்மையில் இருந்துச்சு. சரி என்னடா போயிட்டே இருக்காரு என்னதான்னு சொல்லி பார்த்தோம். அது ஒரு ஜாலியாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் ஒரு வழியாக நாங்கள் என்ன பண்ணோம், ஃபைனலாக எப்படியோ ஒரு 1 hour கழித்து மண்டபத்துக்கு எப்படியோ ரீச் ஆகிட்டோம். ஓகே ஃப்ரெண்ட் இருந்துச்சு. அதுவும் இல்லாமல் கிளைமேட் 1 hour later. ஒரு வழியாக நாங்கள் வந்து சத்திரத்தில் ரீச் ஆகிட்டோம். மல்லிகை மாதிரி இருக்குது. அதுவும் இல்லாமல் தங்க மாளிகை எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருந்துச்சு சத்திரமே. நான் இந்த இடத்துல எப்படி இருந்துச்சுன்னா, அந்த பார்க்கறதுக்கு நாடகத்தில் நம்ம எடுப்போம் அந்த ஷூட்டிங் ஸ்பாட்டில் அந்த 10 days 20 days போட்டு எடுப்போம் செட்டு.
அந்த மாதிரி ஃபிலிம் எடுக்கிற மாதிரி அந்த மாதிரி ஒரு சத்திரம் இருந்துச்சு. நல்லா சூப்பராக இருந்துச்சு. அதுக்கப்புறம் நாங்கள் உள்ளே வந்தோம் சத்திரத்தில் ஃப்ரெஷ்அப்லாம் ஆகிட்டு சரின்னு சொல்லி நாங்களும் என்ன பண்ணோம் ஸ்டேஜுக்கு வந்து பார்த்தா மாப்பிள்ளையோ பொண்ணும் இன்னும் வரல, கம்மிங் ஜூன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் நாங்களும் என்ன பண்ணோம் சரின்னு சொல்லி வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் நாங்கள் அந்த கிளைமேட்டும் வந்து அந்த திருப்பதியிலேயே வந்து ரொம்ப ஹெவியாக இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். ஃபேன் போடாமலே இருக்கலாம் போல் இருந்துச்சு, அந்த மாதிரி இருந்துச்சு கிளைமேட்டு. சரி சொல்லி ஃபினிஷ் பண்ணதுக்கப்புறம் ஃபங்க்ஷனு சாப்பிட கிளம்பியாச்சு. பஃபே சிஸ்டம் தான், நல்லா இருந்துச்சு ஃபுட்டும். எனக்கு ஃபுட்டில் ரொம்ப பிடிச்சது வந்து பஃபே சிஸ்டமில் வந்து பரோட்டாவும் நம்ம பன்னீர் பட்டர் மசாலாலாம் இருந்துச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோ நம்ம சந்திக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், இந்த சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.